ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்து ஷார்ட்ஸுக்கு எப்படி சில ரூல்ஸ் இருக்கோ, வீடியோஸ்க்கு எப்படி ரூல்ஸ் இருக்கோ, அந்த மாரி லைவ் ஸ்ட்ரீமிங்க்கும் ரூல்ஸ் இருக்கு. அவங்களோட கைட்லைன்ஸ் படி தான் நம்ம போடணும். அத நம்ம தெரிஞ்சு பண்ணுறோமோ, தெரியாம பண்ணுறோமோ, நம்ம அத பிரேக் பண்ணிட்டா நம்மளோட லைவ் அவங்க ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நான் பாப்பா வச்சு தான் லைவ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். ஸோ அப்போ வந்து பாப்பா வச்சு லைவ் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு எந்த ஒரு இன்டிமேஷனுமே வரல. நான் ஒரு 2, 3 மந்த் போயிட்டு தான் இருந்தது. திடீர்னு வந்து நீங்க சைல்டு அப்யூஸ் நீங்க வந்து பிலோ 13 ஏஜ் இருக்கவங்கள வந்து லைவ்ல காட்டக்கூடாது. ஸோ அதனால உங்க லைவ் நாங்க வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. எனக்கு செம்ம ஷாக்கிங். அப்பதான் கொஞ்சம் க்ரோத் ஆயிட்டு இருந்த டைம். அதுவும் இல்லாம என்னடா திடீர்னு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப அப்செட்டும் ஆயிட்டேன். எப்படி சொல்றது? ரொம்ப பயந்தேன். அதுதான் உண்மை. அப்புறம் ஏதேதோ சர்ச் பண்ணி அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும், என்னோட தம்பியும் சேர்ந்து தான் அத சர்ச் பண்ணி ஹெல்ப்ல நம்ம வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணா அவங்க மறுபடியும் குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது மாரி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்தது. அதுக்கப்புறம் நாங்க லைவ் பண்ணிட்டு இருக்கப்ப வட்டா மாமே டுர்ருங்கிற மாரி எங்க பசங்க உள்ள வந்துட்டு வந்துட்டு போவாங்க. அப்ப அதே மாரி அதுக்கப்புறம் கூட ஒரு 2, 3 டைம்ஸ் லைவ் எனக்கு இப்போ லாஸ்ட் வீக்ல கூட ஒரு முறை அந்த மாரி ஆயிடுச்சு. திடீர்னு ஜஷ்வந்த் வந்து உள்ள வந்துட்டாங்க லைவ் போயிட்டு இருக்கும்போது. ஸோ மெயின் ரீசன் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க லைவ் பண்றீங்கன்னா, பிலோ 13 ஏஜ் இருக்க பசங்க லைவ்ல கன்ஃபார்ம் வரக்கூடாது. அவங்க இப்படி ஜஸ்ட் 1 செகண்ட் அவங்க வந்தது கூட நம்மளே கவனிச்சிருக்க மாட்டோம். பட் உடனே நீங்க லைவ் போட்டுட்டு இருக்கும்போதே உங்க லைவ் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இத தான் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து லைவ் போட்டிருந்தேன். என் பசங்க கூட போட்டிருந்தேன். அப்போ வந்து லைவ் ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு மறுபடியும் வரல. என்ன பண்றது ப்ரோன்னு சொல்லி சேனல்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதே தான் எனக்கும் ஆச்சு. நான் அவங்களுக்கு கமெண்ட்ல வந்து இது மாரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அதேதான். சப்போஸ் இன்கேஸ் மிஸ்டேக் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் ஏற்பட்டு உங்களோட லைவ் வந்து குழந்தைங்க வந்து இது ஆயிடுச்சுன்னா, நம்ம யூடியூப்ல வந்து செட்டிங்ஸில் ஹெல்ப் இருக்கு இல்லையா? நம்ம அந்த ஹெல்ப்பில் போயிட்டு நம்மளோட ப்ராப்ளத்தை சொல்லலாம். அந்த ஹெல்ப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் சேனல் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு முறையும் பண்ணுவேன். உள்ளே போவேன். அந்த ஒரு 3 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த யூஆர்எல் கேட்கும். நான் மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 3 ஸ்டெப்ஸு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களோட சேனல் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இஷ்யூக்காக ஹெல்ப்குள்ளே போனாலும் கண்டிப்பாக அதை கேட்கும். ஸோ யூஆர்எல் மஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் யூஆர்எல் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப்பில் போயிட்டு அதில் வந்து கேட்கும். சர்டன் உங்களோட என்ன ப்ராப்ளங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள். அப்புறம் வந்து லைவ் சேட் வேணுமா இல்லை மெயில் மூலயமான்னு கேளுங்க. நீங்கள் வந்து லைவ் சேட் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம உடனுக்குடனே அவங்க கூட நம்ம பேசி நம்ம இதை ப்ராப்ளத்தை சொல்லி நம்ம வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லைவ் சேட் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு லைவ் சேட்டில் போயிட்டு